Hi everyone, welcome to my channel. ஸோ இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸோடைய லெக்சர் சீரீஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சரில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா யூனிட் 1ல் அப்ஸ்ட்ராக்ஷன் டேட்டா டைப், அதாவது சிம்பிளாக சொல்லணும்னு பார்த்தா ஏடிடி அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஏடிடினா என்ன, அதை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் பற்றி பார்க்க போகிறோம். இதை நம்ம சிம்பிளாக ஏடிடி அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் தி அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் இஸ் அ மேத்தமெட்டிக்கல் மாடல் ஃபார் டேட்டா டைப்ஸ். ஸோ நமக்கே தெரியும் நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்குது அவைலபிளாக. இன்டீஜர், கேரக்டர், ஃப்ளோட், இந்த மாதிரி எக்கச்சக்கமான டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான டேட்டா டைப்ஸை மேத்தமெட்டிக்கல் மாடலை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம இந்த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, இதோட பேசிக்கான டெஃபினிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் இஸ் டிஃபைன்டு பை இட்ஸ் பிஹேவியர் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் யூசர். ஸோ இப்போ ஒரு லேப்டாப்பை யூஸ் பண்ணுற நான் ஒரு யூசர் அப்படின்னா எனக்கு ஏற்ற மாதிரி டேட்டாஸ் இருக்கணும் அப்படின்னு நாம் டிஃபைன் பண்ணுறதா இந்த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்னு சொல்லுவோம். ஸோ இப்போ அடுத்த முக்கியமான ஒரு டாபிக் அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ இந்த அப்ஸ்ட்ராக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, while modeling the problems, the necessary details are separated from the unnecessary details. ஸோ நார்மலாக ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தில் நமக்கு முக்கியமான சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், தேவையில்லாத சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். எனக்கு அதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் தேவை. ஸோ அதனால் அதை மட்டும் தனியாக செப்பரேட்டாக பிரித்து எடுத்துக்கிறோம். ஸோ அந்த அன்னெசரி டீட்டெயில்ஸில் இருந்து நெசசரி டீட்டெயில்ஸை பிரித்து எடுக்கிற இந்த ப்ராசஸ்க்கு நம்ம என்ன பேர் சொல்கிறோம்னா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்து இந்த அப்ஸ்ட்ராக்ஷன், அதாவது அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் ஏடிடி ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக ஒரு 5 ஆப்ரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கிரியேட் அப்படிங்கிற ஆப்ரேஷன். ஸோ இந்த கிரியேட் அப்படிங்கிற ஆப்ரேஷன் எந்த ஒரு டேட்டா டைப்பாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு அதுக்குன்னு ஒரு மெமரி அலோகேட் பண்ணணும். ஸோ அதுதான் இந்த கிரியேட் அப்படிங்கிற ஆப்ரேஷன். அடுத்து டிஸ்பிளே ஆப்ரேஷன். ஸோ இந்த டிஸ்பிளே ஆப்ரேஷன்னா ஒரு ப்ராசஸ் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு அவுட்புட் கிடைக்கணும். அந்த இடத்துல நம்ம டிஸ்பிளே ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது இன்சர்ஷன். ஸோ சில டைம் நம்ம புதுசான ஒரு வேல்யூஸை ஆட் பண்ணுறதாக இருக்கட்டும், அந்த நேரத்தில் நம்ம இன்சர்ஷன் யூஸ் பண்ணுவோம். சம் வேல்யூஸை டெலீட் பண்ணுறதாக கூட இருக்கலாம். ஸோ டெலிஷன் யூஸ் பண்ணுவோம். மாடிஃபிகேஷனை சம் ப்ராசஸ் அந்த இடத்துல நடக்கும். ஸோ இந்த 5 தான் நமக்கு ஏடிடி ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது இந்த ஏடிடி அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பை நாம் டேட்டா ஸ்ட்ரக்சரோட சேர்த்து ஏடிடி டேட்டா ஸ்ட்ரக்சராக யூஸ் பண்ண போகிறோம். த ஏடிடி ஆப்ரேஷன்ஸ் ஆர் கேரிட் அவுட் வித் த ஹெல்ப் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ ஏடிடி ஆப்ரேஷன் இதுக்கு முன்னாடியே பார்த்தோம். ஸோ கிரியேட்டு, டிஸ்பிளே, இன்சர்ஷன், டெலிஷன், மாடிஃபிகேஷன் இதெல்லாம் ஏடிடி ஆப்ரேஷன்ஸ். இந்த ஆப்ரேஷன்ஸை நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சரோட கம்பைன் பண்ணி நம்ம ஏடிடி டேட்டா ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ண போகிறோம். வேரியஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் தட் கேன் பி யூஸ்டு ஃபார் ஏடிடி. ஸோ இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம ஏடிடியோட கம்பைன் பண்ணும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராசஸ் கொஞ்சம் சிம்பிளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம இந்த ஏடிடியோட கம்பேர் பண்ணி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரே, செட், லிங்க்டு லிஸ்ட், ஸ்டாக்கு, வியூ. இதெல்லாமே நம்ம வரப்போகிற வீடியோஸில் டீட்டெயிலாக அதை பற்றி பார்ப்போம். இப்போ நாம் அரே அண்ட் லிங்க் லிஸ்ட் இதை பற்றி பார்க்கணும்னா அது ஒரு லிஸ்ட்டை நாம் கன்வெர்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அதாவது லிஸ்ட் ஏடிடி, லிஸ்ட்டு அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். ஸோ லிஸ்ட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். லிஸ்ட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் சீக்வன்ஷியல் ஆர்டர். லிஸ்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஷியல் ஆர்டரில் நம்ம எலிமெண்ட்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அடுத்தது இந்த லிஸ்ட்டை நம்ம 2 வே ஆஃபில் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். வி கேன் ஸ்டோர் த லிஸ்ட் இன் 2 ways. என்னென்ன மாதிரினா அரே ஃபார்மேட்டில் பண்ண முடியும், அடுத்து லிங்க் லிஸ்ட் ஃபார்மேட்டில் பண்ண முடியும். ஸோ அரேனா என்ன, லிங்க் லிஸ்ட்னா என்ன அப்படின்னும் நாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அரேனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோர் த எலிமெண்ட்ஸ் இன் சீக்வன்ஷியல் மெமரி லொக்கேஷன் இஸ் கால்டு அரே. ஸோ உங்களுக்கு கீழே ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி 1 2 3 4 5 இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி சீக்வன்ஷியலாக ஒரு லொக்கேஷனில் நாம் எலிமெண்ட்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு பேர் தான் நாம் அரே அப்படின்னு சொல்கிறோம். இந்த அரேவை நாம் இன்டெக்ஸ் வேல்யூ வச்சு ஆக்சஸ் பண்ணுவோம் இந்த அரேயில் இருக்கிற எலிமெண்ட்ஸை. அடுத்து லிங்க்டு லிஸ்ட். இந்த லிங்க்டு லிஸ்ட் ஒரு புதிய கான்செப்ட் தான், நம்ம இது வரைக்கும் இது படிச்சிருக்க மாட்டோம். ஸோ இந்த லிங்க் லிஸ்ட்டில் என்ன புதுசாக கான்செப்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் பாயிண்டர்ஸ் ஆர் லிங்க்ஸ் டு அசோசியேட் த எலிமெண்ட் சீக்வன்ஷியலி.
ஸோ அரே நம்ம பார்க்கும் பொழுது அந்த அரே வந்து ஒரு சீக்வன்ஷியல் மெமரி அலோகேஷன் நடக்கும். இந்த லிங்க் லிஸ்ட்டில் அப்படி நடக்காது. ஸோ அந்த இடத்துல நாம் என்ன பண்ணுவோம்னா பாயிண்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணுவோம். ஒரு பாயிண்டர் யூஸ் பண்ணுவோம் அல்லது ஒரு லிங்க் யூஸ் பண்ணி நாம் வந்து ஒரு சீக்வன்ஷியலாக எலிமெண்ட்ஸை சீக்வன்ஷியலாக அரேஞ்ச் பண்ணுவோம். இதுதான் வந்து லிங்க்டு லிஸ்ட். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு லிங்க் லிஸ்ட் ஃபார்மேட் இருக்கும். ஸோ இதில் ஒரு லிங்க் லிஸ்ட்டில் 2 பார்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நாம் வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணுவோம். செகண்டில் வந்து ஒரு பாயிண்டர் அல்லது லிங்க்கை வந்து அதனுடைய அட்ரஸை நாம் ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ முழுக்கவே நாம் வந்து அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்னால் என்னென்னு பார்த்தோம். அடுத்தது அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பில் நாம் வந்து லிஸ்ட் ஏடிடி பற்றி பார்த்தோம். அதில் அரே அண்டு லிங்க்டு லிஸ்ட் எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ்.